ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशदे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 89. லக்ஷ்மணருக்கும் இந்திரஜித்துக்கும் நடந்த பெரும்போர். சத்துருக்களை வதைக்கும் வல்லமை தங்கிய லக்ஷ்மணர் வெகு கோபம் கொண்டு சர்ப்பம் போல் சீறி அந்த அரக்க வீரன் மேல் பானம் ஒன்றை தொடுத்து விடுத்தார். அந்த ராவணகுமாரன் லக்ஷ்மணருடைய வில் நாணின் சத்தத்தை கேட்டதும் முகவலி குன்றினவனாய் லக்ஷ்மணரை ஒரு பார்வை பார்த்தான். அவ்வாறு அந்த இந்திரஜித் தனது முகவலி மாறினதை விபீஷணர் கண்டு போர் புரிய முயன்று நின்ற லக்ஷ்மணரை நோக்கி பின்வருமாறு சொல்லலானார். நான் இப்போது ராவணகுமாரனான இந்திரஜித்தின் முகத்தில் சில குறிகளை காண்கின்றேன். புஜபராக்கிரமம் அமைந்தவரே, அதனால் இவன் இப்போது தோற்றான் என்பதற்கு ஐயமே இல்லை. ஆகையால் இவனை விரைந்து வதை செய்துவிடுங்கள் என்றார். அதன் பிறகு லக்ஷ்மணர் தழல் போல் ஜொலித்துக் கொண்டும் அதிக விஷமமைந்த சர்ப்பங்கள் போல விளங்கிக் கொண்டும் இருந்த தமது கூரான பல பானங்களை வில்லில் தொடுத்து இந்திரஜித்தின் மேல் விடுத்தார். இடி விழுவது போல் லக்ஷ்மணர் பிரயோகித்த பானங்கள் தன் மீது விழவே இந்திரஜித் ஒரு முகூர்த்த காலம் தனது ஐம்பொறிகளும் குழம்பினவனாய் மூர்ச்சையாய் கடந்தான். வீரனான அந்த இந்திரஜித் உடனே சிறிது நாழிகைக்கெல்லாம் மூர்ச்சை தெளிந்து நல்லறிவை அடைந்து வீரராகிய லக்ஷ்மணர் முன் தான் நிற்பதை கண்டான். அந்த இந்திரஜித் கோபத்தால் கண்கள் சிவந்தவனாய் லக்ஷ்மணரை நெருங்கி அவரை பார்த்து பின்வருமாறு மறுபடியும் கடிந்து பேசலானான். முதலில் நேர்ந்த அந்த போரில் எனது பராக்கிரம செய்கையில் உனது ஞாபகத்துகள் இல்லையா? அப்பொழுது உன்னையும் உனது தமையனாகிய ராமனையும் நான் கட்ட நீர் பூமியில் புரண்டீர்களே. போர்க்களத்தில் வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான எனது பானங்கள் பரிவாரங்களுடன் கூடின உங்களை பிரக்ஞையற்று பூமியில் விழச் செய்தனவே. அந்த விஷயம் உங்கள் ஞாபகத்தில் இல்லை என்று நினைக்கிறேன். அல்லது என்னை இன்று நீ எதிர்க்க வந்துள்ளதனால் நிச்சயமாக யமனுடைய மாளிகைக்கு போக விரும்புகிறாய் போலும். முதல் தரத்தில் என்னுடன் போர் புரிந்த பொழுது எனது வல்லமையை நீ முற்றிலும் பார்க்கவில்லை என்றால் இப்போது நான் அவ்வல்லமையை காட்டுகிறேன். கொஞ்சம் சாவதானமாக நில் என்று சொல்லி இந்திரஜித் 7 பானங்களை எடுத்து இந்திரஜித்தை லக்ஷ்மணரை புடைத்தான். அவ்வாறே கூரான நுனி அமைந்த சிறந்த 10 பானங்களை பிரயோகித்து ஹனுமானையும் புடைத்தான். இந்த இருவரிடம் இருந்ததை விட இரட்டிப்பான கோபத்தோடு இந்திரஜித் கூரான 100 பானங்களை நன்றாக இழுத்து விடுத்து விபீஷணரையும் பிளக்கலானான். மனிதரில் சேர்ந்த லக்ஷ்மணர் அவ்வாறு இந்திரஜித் செய்த செயலை பார்த்து அதை கொஞ்சமேனும் லட்சியம் பண்ணாதவராய் இது ஒரு வீரச் செயலா என்று புன்சிரிப்போடு சொல்லிவிட்டு தனது பயங்கரமான பானங்களை இந்திரஜித்தின் மேல் விடுத்தார். அன்றியும் லக்ஷ்மணர் தான் அப்போரில் சிறிதும் அச்சங்கொள்ளாதவராய் இந்திரஜித்தை பார்த்து, அரக்கனே, போர்க்களத்தில் நின்று போர் செய்யும் சூரர்கள் நீ இப்பொழுது எய்தது போல் அம்பு எய்ததை நான் பார்த்ததில்லை. உனது அம்புகள் லேசானவையும் வெகு அற்பமான விரிவையுடையனுமாகி எனக்கு சுகத்தை உண்டாக்குகின்றன. போரில் வெற்றியடைய விருப்பம் கொண்டிருக்கும் சூரர்கள் இவ்வண்ணம் ஒருபொழுதும் செய்ய மாட்டார்கள் என்று இவ்வாறு சொல்லிவிட்டு இந்திரஜித்தின் மேல் சரமாரி பொழிந்தார். இந்திரஜித்தினுடைய தங்க கவசம் லக்ஷ்மணர் எய்த பானங்களால் பிளப்புண்டு ஆகாயத்திலிருந்து நட்சத்திரங்கள் உதிர்வன போல் அவனது ரதத்தின் நடுவில் சிதறி விழுந்தது. வீரனான இந்திரஜித் கவசம் போய் உடம்பு முழுமையும் அம்புகள் தைத்து ரணமடைந்த பொழுது அப்போர்க்களத்தில் மரமடர்ந்த மலை போல் காணப்பட்டான். அதன் பிறகு கொடிய பராக்கிரமம் அமைந்த அந்த இந்திரஜித் வெகு கோபம் கொண்டு ஆயிரக்கணக்கான பானங்களை விடுத்து மகாவீரனான லக்ஷ்மணரை பிளக்கலானான். அப்போது லக்ஷ்மணருடைய அழகான பெரும் கவசமும் முறிந்தது. இவ்வாறு ஒருவன் செயலுக்கு மாற்றுத் தொழிலை அந்த 2 வீரர்களும் விரைவாக செய்து முடித்தனர். லக்ஷ்மணர் இந்திரஜித் என்னும் அந்த இருவரும் உடம்பெங்கும் அறுப்புண்டு எல்லா உறுப்புகளிலிருந்தும் உதிரம் பெருக அடிக்கடி பெருமூச்செறிந்து கொண்டு வெகு நெருக்கமாக போர் புரிந்தார்கள். மிக்க தைரியம் அமைந்த வீரர்களாகிய அந்த இருவரும் வெகு நேரம் வரையில் ஒருவரை ஒருவர் கூரான பானங்களால் செதுக்கிக் கொண்டார்கள். ஒவ்வொருவரும் தாம் வெற்றியடைய வேண்டும் என்று கருதி தமது பயங்கரமான வல்லமையை காட்டிக்கொண்டு
ஒருவர் மேல் மற்றொருவர் பானக்கூட்டங்களை இறைத்து ஒருவரது கவச்சத்தையும் தேர் துவஜத்தையும் மற்றொருவர் வெட்டி எறிந்து தமது தேகத்திலிருந்து இரத்த வெள்ளம் பெருக அருவிகளைப் போல் பெருகுகின்ற பிரசரவண மலையைப் போல் தோன்றினார்கள். பயங்கரமான அட்டகாசத்தோடு அவ்விருவரும் ஒருவர் மேல் ஒருவர் சரமாரி பொழிந்து கொண்ட காட்சியானது ஆகாயத்தில் 2 கார்மேகங்கள் கர்ஜித்துக் கொண்டு பெருமழையை பொழிவது போல் தோன்றிற்று. வெகுநேரம் அவ்வாறு பெரும் போர் செய்த போதிலும் அவ்விருவருக்கும் போரை விட்டு விலக வேண்டுமென்ற எண்ணமாவது சிரமமாவது தோன்றவே இல்லை. அஸ்திர வித்தைகளை கற்றுத் தேர்ந்தவர்களில் உயர்ந்த அந்த 2 வீரர்களும் அச்சமயத்தில் அடிக்கடி தாம் அறிந்த அஸ்திரங்களை காட்டிக் கொண்டார்கள். சிறந்த பானங்களால் ஆகாயத்தை மூடலானார்கள். மனிதரும் அரக்கனுமான அந்த 2 வீரர்களும் ஆயுத பிரயோகங்களில் ஒருவித வலுவுமின்றி சடதியாகவும் அழகாகவும் ஆயுதங்களை எறிந்து கொண்டு நெருக்கமாக கொடும்போர் புரிந்தார்கள். ஒவ்வொருவரும் அறைந்த அறையின் பேரொளியானது கொடிய இடியைப் போல் ஜனங்களின் மனதை நடுநடுங்க செய்து கொண்டு தனித்தனியாக வெகு பயங்கரமாக கேட்கலாயிற்று. போரில் அதிக உற்சாகத்தோடு கர்ஜித்த அந்த 2 வீரர்களுடைய அட்டகாசமும் ஆகாயத்தில் பயங்கரமாக மேகங்கள் இடிக்கும் இடி போல வெகு கடோரமாக கேட்கலாயிற்று. புகழ்பெற்று வெற்றியில் உறுதி கொண்டுள்ள மகாபலவான்களான அந்த 2 வீரர்களும் ஒருவரை ஒருவர் தங்கம் இழைத்த பானங்களை கொண்டு தேகத்தில் உதிரம் ஒழுகும்படி ரணப்படுத்தினார்கள். அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் பிரயோகித்துக் கொண்ட பானங்கள் ஊடுருவி பாய்ந்து தேகத்தை பிளந்து இரத்தத்தை வழிந்தோடச் செய்து பிறகு பூமியில் விழுந்தன. இந்திரஜித்தும் லக்ஷ்மணரும் ஒருவர் மேல் மற்றொருவர் விடுத்த ஆயிரக்கணக்கான பானங்களில் சில ஆகாயத்தில் வரும்பொழுதே ஒன்றோடொன்று உராய்ந்தன. சில தம்மை நோக்கி வந்த அம்புகளை முறித்தன, சில வெட்டி எறிந்தன. அவ்விருவருக்கும் நடந்த போரானது கடும் போராக இருந்தது. அப்போரிலே வேள்வியில் கொழுந்து விட்டெறிகின்ற கார்கபத்தியம் ஆகவனீயம் என்னும் அக்னிகள் தர்பையினாலான பரிஸ்தரணத்தால் சூழப்பெற்றிருப்பது போல் இந்த 2 வீரர்களும் அம்புகளால் சூழப்பெற்றிருந்தார்கள். மிகவும் ரணப்பட்ட அந்த 2 வீரர்களுடைய உடல்களும் காட்டில் இலையே இல்லாமல் அடிமுதல் நுனி வரையில் பூத்து நிற்கும் முள்முருங்கையும் இலவ மரமும் போல் விளங்கின. இந்திரஜித்தும் லக்ஷ்மணரும் ஒருவரை ஒருவர் கொல்ல கருதி வெகு பயங்கரமாக நெருங்கின போரை அடிக்கடி புரிந்தனர். அந்த போர்க்களத்தில் லக்ஷ்மணர் இந்திரஜித்தையும் இந்திரஜித் லக்ஷ்மணரையுமாக ஒருவரை ஒருவர் பலமுறை அடித்துக் கொண்ட போதிலும் ஒருவருமே சிரமத்தை அடையவில்லை. மகாபலசாலிகளான அந்த பெரு வீரர்கள் தமது உடம்பு முழுவதும் பானராசிகளால் முழுகப் பெற்று மரங்கள் அடர்ந்து விளங்கும் மலைகளைப் போல் தோன்றினார்கள். மிகவும் பானங்களால் மூடப்பட்டு இரத்தத்தை பெருகவிட்டுக் கொண்டிருந்த அந்த 2 உடம்புகளும் கொழுந்து விட்டெறியும் தீப்போல் சோபித்தன. அவ்வாறு அந்த 2 வெகுநேரம் போர் புரிந்தும் போரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணமாவது போரில் களைப்பாவது அவர்களுக்கு உண்டாகவே இல்லை. அப்பால் போர்முகத்தில் பிறரால் வெல்லப்படாதவனான லக்ஷ்மணருடைய களைப்பை போக்கும் பொருட்டு மகா தேஜஸ்வியான விபீஷணர் அப்போரில் கிட்டி வந்து அந்த லக்ஷ்மணருக்கு நன்மையும் விருப்பமுமான சொல்லை சொல்பவராய் நின்றார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 90. இந்திரஜித்தின் ரதபங்கம். லக்ஷ்மணர் இந்திரஜித் என்ற அந்த 2 வீரர்களும் மதம் கொண்ட யானைகள் போல் ஒருவரை ஒருவர் கொல்லக்கருதி போர் புரிந்து கொண்டதை பார்த்து சூரரான விபீஷணர் தாம் முதலில் லக்ஷ்மணருக்கு உதவியாக போர் புரிய கருதியிருந்தும் அந்த 2 பலத்தின் தாரதமியத்தை அறிய விரும்பி வெறுமையாக இருந்து அவ்விருவரும் ஒத்த வல்லமை உடையராக இருந்தலை அறிந்து பிறகு போர்க்களத்தில் தாம் போர் புரியுமாறு வந்து நின்றார். பிறகு அவர் தம் வில்லை தட்டி வளைத்து கூறிய பானங்களை அரக்கர்களை வதைக்க வேண்டி விடுக்கலானார். நெருப்பு ஜுவாலை போன்ற அப்பானங்கள் அரக்கர்கள் மேலே ஒரு சேர விழுந்து பெருமலைகளை இடிகள் பிளப்பது போல் அவர்களை நாசம் பண்ணின. விபீஷணரை தொடர்ந்து வந்த அந்த அரக்க வீரர்களும் சூலங்கள், கத்திகள், பட்டசங்கள் என்னும் ஆயுதங்களால் அரக்க கூட்டங்களை முனைமுகத்தில் வெட்டி எறிந்தார்கள். அரக்கர்கள் சூழ நடுவில் நின்ற விபீஷணர் யானை குட்டிகளின் நடுவில் நின்ற பெரு யானையைப் போல் விளங்கினார். அப்போது அரக்கர்களுக்குள் உத்தமரும் காலத்தை உணர்ந்தவருமான அந்த விபீஷணர் போரிடுவதில் விருப்பம் கொண்டிருந்த வானரர்களுக்கு பின்னும் உற்சாகத்தை உண்டாக்குபவராய் அந்த காலத்திற்கு தகுந்தபடி சில சொற்களை பின்வருமாறு சொல்லலானார். ராட்சசராஜனான ராவணனுக்கு இவன் ஒருவன் மாத்திரமே பெரும் பிடிப்பாய் மிகுந்திருக்கிறான். அந்த ராவணனுடைய சேனையில் இவன் ஒருவன்தான் மிச்சம். ஆகையால் அரிய வானர வீரர்களே, வீணாக ஏன் நிற்கிறீர்கள்? பாபிஷ்டனான இந்த அரக்கன் மட்டும் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவானேயானால் ராவணன் ஒருவன் நீங்களாக இவனது சேனைகள் அத்தனமும் மடிந்து போனதாகவே கருதுங்கள். வீரனாகிய பிரகஸ்தன், மகாபலம் பொருந்தின நிகும்பன், கும்பகர்ணன், கும்பன், தூம்ராக்ஷன், ஜம்புமாலி, மகாமாலி, தீக்ஷ்ணவேகன், அசனிப்பிரபன்,
சுப்தக்னன், யஜ்ஞகோபன், வஜ்ரதம்ஷ்டன், சம்ஹ்ராதி, விகடன், நிக்னன், தபனன், தமன், பிரகாசன், பிரகசன், பிரஜங்கன், ஜங்கன், பகைவர்களால் அடக்குவதற்கு அரிய அக்னிகேது, வெகு வல்லமை பொருந்தின ரஷ்மிகேது, வித்யுஜிஹ்வன், த்விஜிஹ்வன், சூரியசத்ரு, அகம்பனன், சுபார்ஸ்வன், சக்கரமாலி, கம்பனன், வெகு பலசாலிகளான தேவாந்தக நராந்தகர் முதலிய சூரர்களும் வீரர்களுமான அரக்கர்கள் பல பெயர்களை இதற்கு முன்பே கொன்றுவிட்டீர்கள். உங்களுடைய கைகளை கொண்டு பெருங்கடலை நீந்தி முடிவாக லேசாய் குளப்படியை கடவுங்கள். உங்களால் வெல்ல வேண்டியவனாய் மிகுந்து நிற்பவன் இவன் ஒருவன்தான். பலத்தின் செருக்கால் போரில் உங்களை இதுவரையில் எதிர்த்து வந்த அரக்கர்கள் யாவரும் உங்களால் வதைக்கப்பட்டார்கள். குமாரனை வதைப்பதில் சிற்றப்பனான நானே காரணமாயிருப்பது நியாயமன்று என்றாலும் ஸ்ரீராம காரியத்தின் கௌரவத்தால் அச்செயலில் உள்ள அருவருப்பை விட்டு நான் தமையன் குமாரனை வதைப்பேன். ஆனால் இந்திரஜித்தை கொல்லும்படி நினைக்கின்ற எனது கண்களை கண்ணீர் மறைக்கின்றது. அவனை மகாவீரரான லக்ஷ்மணர் வதை செய்வார். வானரரே, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனை சார்ந்துள்ள ராட்சச வீரர்களை வதை செய்யுங்கள் என்றார். இவ்வாறு வெகு புகழ்ச்சி தங்கிய விபீஷணர் என்னும் அரக்க வீரரால் வானரர்கள் தூண்டப்பட்டதும் அந்த வானர வீரர்கள் சந்தோஷத்தால் தமது வாள்களை அசைத்தார்கள். பிறகு அந்த வானரர்கள் அடிக்கடி சிங்கநாதம் செய்து கொண்டு மேகங்களை கண்ட மயில்களைப் போல பலவிதமாக ஆரவாரம் இடலானார்கள். ஜாம்பவானும் தனது கூட்டத்தாரால் சூழப்பட்டவனாய் கற்களாலும் நகங்களாலும் பற்களாலும் அரக்கர்களை ஹிம்சிக்கலானான். அவ்வாறு பலபடியாலும் பீடித்த ஜாம்பவானை வெகு பலம் பொருந்தின அந்த அரக்கர்கள் கொஞ்சமேனும் பயமில்லாமல் பலவகை ஆயுதங்களை ஏந்தினவராய் சூழ்ந்து கொண்டார்கள். அரக்கர சேனையை வாட்டிக் கொண்டிருந்த ஜாம்பவானை பானங்களாலும் கூரான கோடாரிகளாலும் பட்டசங்களாலும் தடிகளாலும் தோமரங்களாலும் அரக்கர்கள் போர்க்களத்தில் ஹிம்சிக்கலானார்கள். முற்காலத்தில் வெகு கோபத்தோடு தேவர்களும் அசுரர்களும் சீறி பெரும் சண்டையிட்டது போல் அப்போது அரக்கர்களும் வானரர்களும் பெரும் போர் நடத்தினார்கள். அப்போது ஹனுமானும் கொஞ்ச நேரம் இளைப்பாறுமாறு லக்ஷ்மணரை கீழே இறக்கிவிட்டு வெகு கோபம் கொண்டு ஆச்சாமரம் ஒன்றை பிடுங்கிக் கொண்டு அரக்கர்களை ஆயிரக்கணக்காக அழித்திட்டான். இந்திரஜித் தனது சிற்றப்பனுடன் வெகு பயங்கரமாக கொஞ்ச நேரம் யுத்தம் செய்துவிட்டு தமது சத்துருக்களை அடக்க காத்திருந்த லக்ஷ்மணரிடம் மீண்டும் போர் புரியுமாறு வந்து சேர்ந்தான். அப்போது அந்த இருவரும் ஒருவரையொருவர் போர்க்களத்தில் சந்தித்து வெகு பயங்கரமாக யுத்தம் செய்ய தொடங்கி ஒருவர் மேல் ஒருவர் சரமாரி பொழிந்து சண்டையிட்டார்கள். பலவான்களான அந்த இருவரும் முதுவேனில் காலத்து முடிவில் மழை கூட்டங்களால் சந்திரசூரியர் மூடப்படுவது போல் பான வலைகளால் மறையலானார்கள். அந்த இருவரும் பொறுகையில் ஹஸ்தலாவகத்தால் அவர்கள் பானங்களை அம்புரா தூணிலிருந்து எடுப்பதும் நாணில் தொடுப்பதும் வில்லை வலக்கையிலும் இடக்கையிலும் பிடிப்பதும் பானங்களை விடுப்பதும் நாணினை எடுப்பதும் பலவகை நிலையில் தங்குவதும் வில்லில் நாணினை கைப்பிடியை வைத்திருத்தலும் லக்கை குறித்தல் என்னும் இவற்றில் ஒன்றாவது ஒருவருக்குமே அங்கு புலப்படவில்லை. இடைவிடாமல் அவர்கள் விடுத்த பான அலைகளால் ஆகாயமும் நன்றாக நாற்புறங்களிலும் மூடப்பட்டிருந்தபடியால் பொருள் ஒன்றுமே விளங்கவே இல்லை. ராவணகுமாரனான இந்திரஜித்தை லக்ஷ்மணரை இந்திரஜித்தும் நிமிஷத்திற்கு நிமிஷம் எதிர்த்து போர் புரிந்த பொழுது வெற்றி எந்த பக்கமோ என்று அறுதியிட முடியாதவாறு பார்ப்பவர்களுக்கு சந்தேகமே உண்டாயிற்று. அந்த இரு பலவான்களும் கூறின அன்புகளை பலத்துடன் பொழிந்து கொண்டிருந்த போது ஆகாயம் கொஞ்சமேடும் இடைவெளியின்றி இருளால் முற்றிலும் மூடப்பட்டது. நூற்றுக்கணக்கான பானங்களை அவ்விருவரும் எய்தபோது பெரும் திக்குகளும் மூளை திக்குகளும் பானங்களால் நிரம்பின. சூரியன் அஸ்தமிக்கும் போது தோன்றும் காரிருள் போல் எங்கும் பேரிருள் தோன்றி எல்லோரையும் நடுநடுங்கச் செய்தது. இரத்த வெள்ளம் நிரம்பின பெரு நதிகள் ஆயிரக்கணக்காக பெருகி ஓடின. மாம்சங்களை புஜிக்கும் நரி முதலின கொடு விலங்குகள் வெகு பயங்கரமாக ஊளையிட்டன. அச்சமயத்தில் காற்றும் வீசவில்லை, நெருப்பும் எரியவில்லை. மகரிஷிகள் லோகத்திற்கு க்ஷேமம் உண்டாக வேண்டும் என்று பேசிக் கொண்டார்கள். அப்போரின் அதிசயத்தை பார்க்க அந்த போர்க்களத்திற்கு வந்திருந்த கந்தரர்களும் சாரணர்களும் பயந்து அந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார்கள். பிறகு இந்திரஜித்தின் தேரில் ஸ்வர்ணாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பூட்டப்பட்டிருந்த கருங்குதிரைகள் 4ஐயும் லக்ஷ்மணர் 4 பானங்களை விடுத்து பிளந்தார். அதன் பிறகு வெகு கூரானதும் வெண்ணிறமுடையதும் நன்றாக இழுத்து விடப்பட்டதும் அழகிய இறகுகள் கட்டப்பட்டதும் நல்ல முனை அமைந்ததும் தேவேந்திரனுடைய இடிக்கு ஒப்பானதுமான பல்லம் என்னும் பான விசேஷத்தை பேரொளி உண்டாகுமாறு எய்து லக்ஷ்மணர் இந்திரஜித்தினுடைய தேர்ப்பாகன் தேரை ஓட்டிக் கொண்டிருந்த போதே வெகு சாமர்த்தியமாக அவனது தலையை தேகத்திலிருந்து பிரித்தெறிந்தார். தேர்ப்பாகன் மாண்டதும் வெகு வல்லமை தங்கின மண்டோதரி குமாரனான இந்திரஜித் தானே தேர் செலுத்திக் கொண்டு
மீண்டும் வில்லை பிடித்து லக்ஷ்மணரோடு போர் புரியலானான். அந்த போர்க்களத்தில் அவ்வல்லமையை பார்த்த யாவரும் பேராச்சரியம் அடைந்தார்கள். இந்திரஜித் குதிரைகளை தூண்டி தேரை நடத்தி கொண்டே லக்ஷ்மணர் மேல் பானங்களை விடுத்தான். அவன் மேல் லக்ஷ்மணரும் பானங்களை விடுத்தார். அவன் தனது வில்லை கையில் எடுத்தபோது அவனது குதிரைகளின் மேல் அம்புகளை எய்தார். புரைசல்களை உணர்வதில் அம்புகளை எய்வதையும் வல்ல லக்ஷ்மணர் சிறிதும் அச்சமின்றி சஞ்சரித்துக் கொண்டிருந்த இந்திரஜித்தின் மேல் அம்பு கூட்டங்களை எய்து பீடிக்கலானார். இந்திரஜித் தனது தேர்ப்பாகன் இறந்ததை பார்த்து போரில் உற்சாகம் குறைந்தவனாய் துக்கமடைந்தான். அந்த அரக்கன் துக்கத்தால் முகமாட்டம் முற்றதை வானர வீரர்கள் கண்டு வெகு சந்தோஷத்தோடு லக்ஷ்மணரை கொண்டாடினார்கள். அந்த சமயத்தில் பிரமாதி, சரபன், ரசபன், கந்தமாதனன் என்னும் கொடிய பராக்கிரமமுள்ள 4 வானர வீரர்களும் இந்திரஜித் தன் தேரை தானே நடத்துவதையும் பொறாதவர்களாய் தாங்கள் இருந்த இடத்தை விட்டு வேகமாக எழுந்து அந்த இந்திரஜித்தின் 4 தேர்குதிரைகளின் மேலும் குதிரைக்கு ஒருவராக பொத்தென்று குதித்தார்கள். மலைக்கு ஒப்பான அந்4 வானர வீரர்களும் அக்குதிரைகளின் மேல் அவ்வாறு விழவே அவை வாய்களிலிருந்து இரத்தத்தை கக்கிக் கொண்டு நன்றாக துவைக்கப்பட்டனவாய் உயிரை இழந்து பூமியில் விழுந்தன. அவ்வாறு அந்4 வானர வீரர்களும் அந்த புறவிகளை கொன்று இந்திரஜித்தின் ரதத்தையும் முறித்தெறிந்து மறுபடியும் வெகு வேகமாக அவ்விடம் விட்டு கிளம்பி லக்ஷ்மணரது பக்கத்தில் வந்து நின்றார்கள். அந்த இந்திரஜித் பாகனை இழந்து புறவி மாய்ந்து ஒடிந்து போன தனது ரதத்தை விட்டு சரையில் என்று கீழே இறங்கி லக்ஷ்மணர் மேல் சரமாரி பொடியிலானான். அதன் பிறகு தேவேந்திரனுக்கு ஒப்பான லக்ஷ்மணர் பதாதியாய் கூரான பானங்களை விடுத்து போர் புரிந்த அந்த இந்திரஜித்தை தமது கூரான பானங்களினால் தடுத்தார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 91. இந்திரஜித்தின் வதை. மகா பராக்கிரமசாலியான இந்திரஜித் என்னும் அந்த அரக்கன் தனது ரதத்தின் குதிரைகள் வதைக்கப்பட்டதும் பதாதையாய் வெறுந்தரையில் நின்று கொண்டும் வெகு கோபம் கொண்டவனாய் தனது பராக்கிரமத்தால் கொதித்து நின்றான். ஒருவர் மீது ஒருவர் அம்புகளை எய்கின்ற அந்த 2 வீரர்களும் தாம் வெற்றியடையும் பொருட்டு காட்டானைகளும் காட்டெருதுகளும் போல் உக்ரமாக போர் புரியலானார்கள். அவ்வாறே மற்ற அரக்க வீரர்களும் வானர வீரர்களும் ஒருவரை ஒருவர் அடக்குபவர்களாய் தங்கள் தலைவர்களை விட்டு நீங்காமல் நாற்புறத்திலும் ஆங்காங்கு சஞ்சரித்துக் கொண்டு யுத்தம் செய்யலானார்கள். அப்போது இந்திரஜித் அரக்கர்கள் யாவரையும் உற்சாகப்படுத்துபவனாய் அவர்களை புகழ்ந்து மகிழ்ச்சியோடு இவ்வாறு சொல்லலானான். இப்போது எல்லா திசைகளும் பேருரால் மூடப்பட்டிருக்கின்றன. ராட்சசோத்தமர்களே, இதில் நமது கட்சிக்காரன் எவன், நமது சத்துரு எவன் என்பது கூட விளங்கவில்லை. நீங்கள் எல்லோரும் வானரர்களை ஏமாற்றும் பொருட்டு வெகு தைரியமாக யுத்தம் செய்யுங்கள். நான் லங்கையில் புகுந்து தேரில் ஏறி 1 நிமிஷத்தில் வருகிறேன். நான் போகையில் துராத்மாக்களாகிய இந்த வானரர்கள் என்னை மடக்கிக் கொண்டு யுத்தம் செய்யாமல் இருக்கும்படி நீங்கள் அவர்களோடு போர் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு பகைவரை அழிக்கவல்ல இந்திரஜித் வானரர்கள் யாவருக்கும் தான் போவது தெரியாதபடி மோசம் செய்து ரதமேறி திரும்பி வருமாறு லங்கையில் புகுந்தான். போரில் வெல்பவனும் மகா பராக்கிரமசாலியுமான அந்த ராவணி அழகினதாய் பொன்னாபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு கத்தி, பிராசம் என்ற இவை ஆயிரக்கணக்காக நிரம்பி உத்தமமான அஸ்வங்கள் பூட்டப்பட்டு அவற்றின் கருத்தை அறிந்து செலுத்துபவனாய் நன்மையானவற்றை உணர்த்த வல்லவனாய் தேர்ப்பாகனுடன் கூடியிருந்த ரதமொன்றில் ஏறி முக்கியர்களான அரக்கர்களால் சூழப்பட்டு தனது ஊழ்வினையின் வலிமையால் ஏவப்பட்டவனாய் லங்கையிலிருந்து மீண்டும் புறப்பட்டான். பகை வீரர்களை அழிக்கவல்ல இந்திரஜித் நகரத்தை விட்டு வெளிக்கிளம்பி 1 நொடியில் வேகமாக செல்லும் புறவிகளை நடத்தி கொண்டு விபீஷணரோடு லக்ஷ்மணர் இருந்த இடத்தில் வந்து சேர்ந்தான். பிறகு புத்திமானான அவன் அவ்வளவு வேகமாக ரதமேறி வந்ததைக் கண்டு லக்ஷ்மணரும் விபீஷணரும் மற்றும் அங்கிருந்த வானர வீரர்கள் யாவரும் பேராச்சரியம் அடைந்தார்கள். பிறகு ராவணகுமாரனான இந்திரஜித்தோ வெகு கோபம் கொண்டவனாய் தனது பானங்களை கூட்டமாக எய்து வானரர்களை 100கணக்காகவும் 1000கணக்காகவும் போர்க்களத்தில் வதை செய்யலானான். போரில் வெல்பவனான அவன் தனது வில்லை சக்கராகாரமாக வளைத்து வெகு சாமர்த்தியமாக அன்புகளை எய்து சினத்தினால் வானரர்களையெல்லாம் வதைக்கலானான். வெகு பயங்கரமான பராக்கிரமமுள்ள அந்த வானர வீரர்கள் எல்லோரும் அவ்வாறு அவனால் வதை செய்யப்படவே அந்த அவஸ்தையை பொறுக்க முடியாமல் பிரம்மதேவரை பிரஜைகள் சரணமடைவது போல் லக்ஷ்மணரை சரணமாக அடைந்தார்கள். அப்போது ரகுவம்சத்தின் சந்தோஷத்தை பெருக்குமாறு இவ்வுலகத்தில் திருவவதாரம் அளித்த
அந்த லக்ஷ்மணர் கோபத்தால் நெருப்பு போல் கொதித்து கொண்டு தமது கைத்திறத்தை காட்டுபவராய் அப்போர்க்களத்தில் இந்திரஜித்தின் வில்லை அறுத்தெறிந்தார். அவனும் வெகு வேகமாக மற்றொரு வில்லை எடுத்து நாணேற்றினான். அதையும் லக்ஷ்மணர் 3 பாணங்களை விட்டு முறித்தெறிந்தார். அவ்வாறு வில்லை முறித்த பிறகு லக்ஷ்மணர் அந்த அரக்கக்காளையின் மார்பின் மேல் சர்ப்பத்திற்கொப்பான 5 பாணங்களை விடுத்தார். அப்பாணங்கள் பெரிய வில்லிலிருந்து பிரயோகிக்கப்பட்டவனாகையால் அவனது தேகத்தை பிளந்து இரத்தத்தால் பூசப்பட்ட பெரும் பாம்புகள் போல் பூமியில் விழுந்தன. அந்த இந்திரஜித் அப்பாணங்களால் கவசம் பிளப்புண்டு வாயால் இரத்தத்தை கக்கிக் கொண்டு வெகு பலமாக இருந்த உறுதியான நாணினையுடைய மற்றொரு வில்லை பற்றி இந்திரன் மழையை இடைவிடாமல் பொழிவது போல் லக்ஷ்மணர் மேல் வெகு சாமர்த்தியமாக சரமாரி பொழியலானான். ஒருவராலும் சகிக்க முடியாத இந்திரஜித் விடுத்த அவ்வளவு அம்புகளையும் லக்ஷ்மணர் கொஞ்சமேனும் மனம் கலங்காமல் தடுக்கலானார். அப்போது மகாவீரரான லக்ஷ்மணர் குழப்பமில்லாதவாறு இந்திரஜித்துக்கு தமது உண்மையான வல்லமையை காட்டினார். அது பேராச்சரியமாக இருந்தது. அன்றியும் அந்த லக்ஷ்மணர் அப்போது அதிவிரைவாக அம்பு எய்யும் வல்லமை தம்மிடம் இருப்பதை எல்லோரும் அறியும்படி ஒவ்வொரு அரக்கன் மேலும் 3 பாணங்கள் விழுக்காடு என்று எல்லா அரக்கர்கள் மீதும் பிரயோகித்தார். இந்திரஜித்தையும் பல பாணங்களால் பிரயோகித்து புடைத்தார். சத்துருக்களை கொல்லவல்ல அந்த லக்ஷ்மணரால் இந்திரஜித் அவ்வாறு அடிக்கப்பட்டதும் அவனும் அந்த லக்ஷ்மணர் மேல் பல பாணங்களை விரைவாக விடுத்தான். ஆனால் அவைகள் தம்மை அணுகும் முன்பாகவே அதிரதர்களில் சிறந்த லக்ஷ்மணர் அவைகள் எல்லாவற்றையும் தமது கூரிய பாணங்களால் முறித்தெறிந்தது மட்டுமல்லாமல் கொஞ்சம் நுனி வளைந்து கூறாக இருந்த பள்ளம் என்னும் பான விசேஷத்தால் இந்திரஜித்தின் தேர்ப்பாகனது தலையையும் வெட்டி எறிந்து விட்டார். அப்போது தேர்ப்பாகன் போயும் முன்போலவே அக்குதிரைகள் கொஞ்சமேனும் வழுவாமல் ரதத்தை மண்டலாகாரமாக இழுத்து கொண்டு ஓடின. அதுவும் வெகு ஆச்சரியமாக இருந்தது. உறுதியான வல்லமை அமைந்த லக்ஷ்மணர் போர்க்களத்தில் வெகு கோபம் கொண்டவராய் எல்லோருடைய மனத்தையும் பயத்தால் நடுங்கச் செய்து கொண்டு தமது பாணத்தால் இந்திரஜித்தின் தேர்குதிரைகளை அடித்தார். பலசாலியான ராவணகுமாரனும் அவரது அச்செய்கையை சகிக்காதவனாய் பகைவரை கோபிக்கின்ற அவர் மேல் 10 அம்புகளை விடுத்தான். வஜ்ராயுதம் போன்றனவும் சர்ப்பங்களின் விஷம் போல் கொடுமையுள்ளனவனுமான அந்த பாணங்கள் லக்ஷ்மணருடைய தங்க கவசத்தின் மேல் பட்டதும் யாவும் ஒன்று சேர்ந்து லயித்தன. அப்போது இந்திரஜித் லக்ஷ்மணனுடைய கவசத்தை பிளக்க முடியாதென்பதை தெரிந்து கொண்டு வெகு கோபத்தோடு உறுதியான முனைகள் வாய்ந்த 3 அழகான பாணங்களை வெகு விரைவாகவும் வெகு சாமர்த்தியமாகவும் அவருடைய நெற்றியை நோக்கி விடுத்தான். அம்3 பாணங்களும் தமது நெற்றியில் தைத்த பொழுது போரில் புகழ்பெற்ற அந்த லக்ஷ்மணர் அப்போர்க்களத்தில் 3 கொடிமுடிகளுடன் விளங்கும் பர்வதம் போல் விளங்கலானார். அவ்வாறு தாம் அப்போர்க்களத்தில் அடிபடவே லக்ஷ்மணர் தமது வில்லில் 5 பாணங்களை தொடுத்து குண்டலங்கள் அணிந்து அழகாக விளங்கின அந்த இந்திரஜித்தின் முகத்தில் விடுத்தார். வெகு பயங்கரமான வல்லமை அமைந்த வீரர்களான லக்ஷ்மணரும் இந்திரஜித்தும் மிக உறுதியான விற்களை ஏந்தினவர்களாய் பல வகையான முனைகள் அமைந்த பாணங்களால் ஒருவரை ஒருவர் பலவிதமாக அடித்துக் கொள்ளலானார்கள். பிறகு உடம்பு முழுவதும் இரத்தம் பெருக போர் செய்த அந்த 2 வீரர்களும் போர்க்களத்தில் பூத்திருந்த முள்முருங்கை மரங்கள் போல் காணப்பட்டார்கள். தாமே வெற்றியடைய வேண்டுமென்று கருதின அந்த 2 வீரர்களும் ஒருவரை ஒருவர் கிட்டி தமது தேகத்தின் ஒவ்வொரு பாகத்திலும் பயங்கரமான அம்புகளால் பிளந்து கொண்டார்கள். பிறகு இந்திரஜித் போர்வெறி கொண்டவனாய் 3 பாணங்களை விடுத்து விபீஷணருடைய முகத்தை பிளக்கலானான். அரக்கர் தலைவனான விபீஷணரை 3 அம்புகளால் பிளந்தவுடன் வானரசேனை தலைவர்கள் யாவரும் தலைக்கொரு பாணமாக எய்தான். அப்போது வெகு பராக்கிரமமுள்ள விபீஷணர் அடக்க முடியாத கோபம் கொண்டவராய் தமது கதாயுதத்தால் துராத்மாவான இந்திரஜித்தின் தேர்குதிரைகளை கொன்றார். மகா பராக்கிரமசாலியான இந்திரஜித் தேர்ப்பாகனை இழந்து குதிரைகள் மாளப்பெற்ற அத்தேரிலிருந்து கீழே குதித்து அந்த ரதத்திலிருந்த சக்தி என்னும் படையை எடுத்து தமது சிற்றப்பன் மேல் எறிந்தான். அவ்வாறு விபீஷணரை நோக்கி வந்த அச்சக்தியை கண்டு சுமித்ரா குமாரனான லக்ஷ்மணர் அதனை கூறிய பாணங்களால் பிளந்தார். அது 10 துண்டுகளாக பூமியில் விழுந்தது. தாம் குதிரைகளை வதைத்த பிறகும் அந்த இந்திரஜித்தினிடம் கோபம் நீங்காதவராய் உறுதியான வில்லேந்தின விபீஷணர் அவனது மார்பை நோக்கி வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான 5 பாணங்களை விடுத்தார். குறித்த லக்கு தவறாமல் சென்ற பொன்முனைகள் அமைந்த அவைகளும் அவனது தேகத்தை பிளந்து இரத்தத்தால் முற்றிலும் பூசப்பட்டனவைகளாய் செந்நிற பெரும் பாம்புகள் போல் பூமியில் விழுந்தன. அப்போது தனது சிற்றப்பன் மேல் அதிக கோபம் கொண்ட மகா பலசாலியான இந்திரஜித் தனக்கு யமதேவனால் கொடுக்கப்பட்டதும் எல்லா பாணங்களுக்குள் உத்தமமாகவும் இருந்தும் பானம் ஒன்றை அந்த அரக்கர்களின்
நடுவில் இருந்து கொண்டு எடுத்தான். வெகு வல்லமை தங்கின கொடிய பராக்கிரமசாலியான லக்ஷ்மணர் அதை கண்டு மகாத்மாவான குபேரன் தனக்கு சொப்னத்தில் தானாக அளித்ததும் பிறரால் வல்லுவதற்கு அரியதும் சுராசுரர்களுடன் தேவேந்திரனை எதிர்த்து நின்றாலும் பொறுதற்கு அரியதுமான பானம் ஒன்றை கைப்பற்றினார். வேளை தடிகளுக்கு ஒப்பான தங்கள் கைகளால் அந்த இரு வீரர்களும் அப்பானங்களை சிறந்த விற்களில் பூட்டி வில்லின் நாணினை இழுத்தபொழுது அந்த விற்கள் கிரௌஞ்ச பறவைகள் போல் ஒலித்தன. அந்த இரு வீரர்களும் உயர்ந்த விற்களில் சிறந்த அந்த பானங்களை தொடுத்து விடுத்த பொழுது அப்பானங்களும் ஒப்பற்ற காந்தியால் விளங்கின. விற்களை விட்டு கிளம்பின அந்த பானங்கள் ஆகாயத்தை ஒளியால் விளங்கச் செய்து கொண்டு ஒன்றை மற்றொன்று முனையால் தாக்கி காந்தியுடன் உராய்ந்தன. கொடிய அவ்விரண்டு பானங்களும் அவ்வண்ணம் உராய்ந்த பொழுது நெருப்பு பொறிகளுடனும் புகையுடனும் பயங்கரமான பெருநெருப்பு தோன்றலாயிற்று. இரண்டு பெருகிரகங்கள் போன்ற அந்த இரண்டு பானங்களும் ஒன்றையொன்று அவ்வாறு எதிர்த்து அப்போரில் 100 துண்டுகளாகி பூமியில் விழுந்தன. அப்போது அத்தருணத்தில் தங்கள் பானங்கள் அவ்வாறு முறிந்ததை அந்த இரு வீரர்களும் பார்த்து மிகவும் வெட்கி கோபம் கொண்டார்கள். அப்போது லக்ஷ்மணர் அதிக கோபம் கொண்டவராய் வாருணாஸ்திரத்தை தொடுத்தார். இந்திரஜித் போரிலே நிலை நின்றவனாய் ரௌத்ராஸ்திரத்தை விடுத்தான். அது வெகு ஆச்சரியமான அந்த வருணாஸ்திரத்தை பாழாக்கிற்று. அதன் பிறகு மகா பராக்கிரமசாலியும் போரில் வெல்லும் தன்மையுடையவனுமான இந்திரஜித் கடுஞ்சினம் அடைந்தவனாய் இந்த உலகத்தையே எரிக்க கருதினவன் போல் ஜொலிப்பதான ஆக்னேயாஸ்திரத்தை விடுவித்தான். வீரரான லக்ஷ்மணர் சௌமியாஸ்திரத்தால் அதனை தடுத்தார். தனது அஸ்திரம் தடுக்கப்பட்டது கண்டு இந்திரஜித் கோபம் மிகவும் மேலிடப் பெற்று சத்ருவை நாசம் செய்யும் பொருட்டு ஆசுராஸ்திரம் என்னும் கொடிய அஸ்திரத்தை விடுத்தான். அப்போது அவன் வில்லிலிருந்து வெகு பிரகாசத்தோடு சம்மட்டிகள், பெருந்தடிகள், சூலங்கள், இரும்புலக்கைகள், கதைகள், கத்திகள், கொடாடிகள் என்ற இவைகள் எல்லாம் வெளிப்புறப்பட்டன. எல்லா சத்துருக்களையும் வதைக்கத் தகுந்ததும் ஒரு பிராணியாலும் தடுக்க முடியாததுமான பயங்கரமான அந்த ஆசுராஸ்திரம் தொடுக்கப்பட்டதைக் கண்டு காந்திமானான லக்ஷ்மணர் மகேஸ்வராஸ்திரத்தை எடுத்து அந்த அஸ்திரத்தை தடுத்தார். அப்போது அந்த இரண்டு வீரர்களுக்கும் நடந்த பெரும் போரானது வெகு ஆச்சரியமாக இருந்தது. ஆகாயத்தில் இருந்த எல்லா பிராணிகளும் லக்ஷ்மணரை சூழ்ந்து நின்றன. வெகு பயங்கரமாக சப்தம் செய்கின்ற அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் நேர்ந்த பயங்கரமான அந்த போரில் வெகு ஆச்சரியமடைந்த பல பிராணிகளால் நிரம்பி ஆகாயம் விளங்கிற்று. ரிஷிகள், பித்ருக்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், கருடர், உரகர் இவர்கள் யாவரும் இந்திரனை முன்னிட்டு கொண்டு அந்த போரில் லக்ஷ்மணரை பாதுகாத்தனர். அப்போது ராமபிரானது திருத்தம்பியராகிய லக்ஷ்மணர் நெருப்பு போன்ற பரிசம் அமைந்ததும் இந்திரஜித்தை வதைக்க வல்லதுமான உத்தமமான மற்றொரு பானத்தை தொடுத்தார். நன்றாக இறகுகள் கட்டப்பெற்று வட்ட வடிவம் அமைந்து கூரான முனையுடன் கூடி உறுதியுள்ளதும் பொன்னாபரணங்கள் அணியப்பெற்று சரீரத்தை பிளக்கத்தக்கதும் எவராலும் தடுக்க முடியாததும் சகிக்க முடியாததும் அரக்கர்கள் மனதில் பயமுண்டாக கூடியதும் பாம்பு போல் கொடியதும் தேவர்களால் திரளாக வணங்கப்பெற்றதுமான அந்த பானத்தினால்தான் வெகு வல்லமை தங்கின மகாவீரரான இந்திர பகவானும் முற்காலத்தில் தேவாசுர யுத்தம் நடந்தபோது அசுரர்களை வென்றார். ஒருவராலும் வெல்லப்படாத ஐந்திராஸ்திரமாகிய அந்த சிறந்த அம்பை மனிதரில் சிறந்த லக்ஷ்மணர் சிறந்த வில்லில் தொடுக்கலானார். உத்தம புருஷரான அந்த மகாவீரர் சிறந்த அப்பானத்தை மேன்மை தங்கிய தனது வில்லில் தொடுத்து உலகத்தை நாசம் பண்ணும் காலன் போன்று நாணினை இழுத்து விடுபவராய் அந்த அஸ்திரத்தை நோக்கி பின்வருமாறு சொல்லலானார். தசரதருடைய புதல்வரான ஸ்ரீராமர் தர்மாத்மா என்பதும் உண்மையே நோன்பாக கொண்டவர் என்பதும் உண்மையானால் போர் புரிவதில் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லையானால் பானமே நீ இந்த இந்திரஜித்தை வதைப்பாயாக என்று சொல்லி அப்போர்க்களத்தில் வீரரான லக்ஷ்மணர் அந்த பானத்தை ஐந்திராஸ்திர மந்திரத்தால் அபிமந்திரித்து காதுவரையில் நன்றாக இழுத்து இந்திரஜித்தின் மேல் பிரயோகித்தார். அந்த ஐந்திராஸ்திரம் அழகான குண்டலங்கள் அணிந்து தலைப்பாகையோடு விளங்கின இந்திரஜித்தின் தலையை அறுத்து கீழே தள்ளிற்று. கழுத்தில் வெட்டுண்ட ராட்சச ராஜகுமாரனுடைய அந்த பெரும் தலை இரத்தத்தால் பூசப்பட்டு பொன்போல் அப்போர்க்களத்தில் விழுந்து கிடந்தது. இந்திரஜித் வதைக்கப்பட்டவனாய் கவசத்துடனும் தலைப்பாகையுடனும் வில்லுடனும் பூமியில் விழுந்தான். அவன் மாண்டதும் ருத்ராசுரன் மாண்டவுடனே சந்தோஷத்தால் தேவர்கள் சப்தமிட்டது போல் எல்லா வானரர்களும் விபீஷணருடன் கழித்து சப்தமிடலானார்கள். பிறகு தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், அப்சரசுகள் என்றும் இவர்களுடைய பேராரவாரம் ஆகாயத்தில் தோன்றிற்று. இந்திரஜித் மாண்டதை அறிந்து கொண்ட ராட்சச சேனை
வெற்றியால் விளங்கும் வானர வீரர்களால் கொல்லப்படுகின்றதாய் 10 திக்குகளிலும் சிதறி ஓடிற்று. வானரர்களால் வதைக்கப்படும் ராட்சச வீரர்கள் தமது படைக்கலங்களை விட்டுவிட்டு தமது உணர்வு அழிய லங்கையை நோக்கி ஓட்டமெடுத்தார்கள். அரக்கர்கள் பலவிதமாக பயந்து தாங்கள் ஏந்தி வந்த ஆயுதங்களான பட்டசங்கள், கத்திகள், கோடாலிகள் என்னும் இவைகளையெல்லாம் எரிந்துவிட்டு முறிந்தோடலானார்கள். வானரர்களால் பீடிக்கப்பட்டு பயந்த அரக்கர்களில் சிலர் லங்கையில் நுழைந்தார்கள். சிலர் சமுத்திரத்தில் விழுந்தார்கள். சிலர் மலையில் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இந்திரஜித் உயிரிழந்து போர்க்களத்தில் விழுந்து கிடந்ததை பார்த்த பிறகு ஆயிரக்கணக்கான அந்த அரக்கர்களில் ஒருவனாவது அந்த போர்க்களத்தில் காணப்படவில்லை. சூரிய பகவான் அஸ்தமித்த பின்பு எவ்வாறு அவனது கிரணங்கள் மிச்சப்பட்டு நிற்க மாட்டாவோ அவ்வாறே வீரனான அந்த இந்திரஜித் மாண்டதும் அவனை சேர்ந்த அவ்வளவு அரக்கர்களும் நிற்காமல் திசைகள் தோறும் ஓடிவிட்டார்கள். மகா பராக்கிரமசாலியான அந்த இந்திரஜித் உயிரிழந்த பிறகு கிரணங்களை இழந்த சூரியன் போலவும் அவிந்தொடுங்கின நெருப்பு போலவும் இருந்தான். அந்த அரக்க மன்னவனுடைய குமாரன் மாய்ந்ததும் இந்த உலகம் பலவகை பீடைகள் நீங்கினதும் எல்லா தீமைகளும் நீங்க பெற்றதும் சூரியனது வெயிலை காண்பதும் ஆயிற்று. பாவச்செய்கைகள் செய்து வந்த கொடிய அந்த பாதக அரக்கன் மாண்டதும் இந்திரனும் எல்லா தேவர்களும் கழித்தார்கள். ஆகாயத்தில் தேவதுந்துபிகள் முழக்கம் கேட்கலாயிற்று. அப்சரசுகளின் நர்த்தனங்களினாலும் கந்தர்வர்களின் சங்கீதத்தினாலும் இனிய ஒளியும் கேட்கலாயிற்று. ஆகாயத்திலிருந்து புஷ்ப வருஷம் பொழிந்தது. இவ்வாறு அப்பொழுது ஆச்சரியம் உண்டாயிற்று. கொடிய அந்த அரக்கனை வதைத்ததற்காக எல்லா தேவர்களும் லக்ஷ்மணரை கொண்டாடினார்கள். நீர் தெளிந்தது. திசைகளெல்லாம் ஒளியால் விளங்கின. தேவர்களும் தானவர்களும் கழித்தனர். உலகங்கள் எல்லாவற்றுக்கும் பயமுண்டாக்கின கொடிய அந்த அரக்கன் மாண்டதும் தேவர்கள், கந்தர்வர், தானவர் இவர்கள் எல்லோரும் வந்து ஒன்று கூடி இனி அந்தனர் விசாரமில்லாமலும் அச்சமில்லாமலும் சஞ்சரிக்கலாம் என்று பேசிக் கொள்ளலானார்கள். அப்பொழுது ஒப்பற்ற வல்லமை அமைந்த அந்த அரக்க வீரன் அவ்வாறு போரில் வதைக்கப்பட்டதை வானர வீரர்கள் கண்டு அதிக ஆனந்தமடைந்து கழித்தனர். விபீஷணர், ஹனுமான், ரிஷமன்னவனான ஜாம்பவான் என்னும் இவர்கள் லக்ஷ்மணருடைய வெற்றிக்காக பேரானந்தம் அடைந்தவர்களாய் லக்ஷ்மணரை புகழ்ந்தார்கள். அன்றியும் எல்லா வானரர்களும் சிங்கநாதம் செய்து கொண்டும் அட்டகாசம் பண்ணிக்கொண்டும் கர்ஜித்து கொண்டும் லக்ஷ்மணரை நோக்கி வந்து அவரை சூழ்ந்து நின்று கொண்டு சந்தோஷப்பட்டார்கள். அன்றியும் வானரர்கள் தங்கள் வாள்களை உயரத் தூக்கிக் கொண்டும் சில வானரர்கள் உயரத் தூக்கின தங்கள் வாள்களை உதறிக்கொண்டும் பூமியில் தட்டிக்கொண்டும் லக்ஷ்மணருக்கு வெற்றி என்னும் வார்த்தையை அப்போது பலரும் கேட்குமாறு கூவினார்கள். வானரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு வெகு சந்தோஷத்துடன் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களுடைய உத்தமமான குணங்களை வெளிப்பட காட்டும் கதைகளை பேசினார்கள். தேவர்கள் சாரண முகத்தால் லக்ஷ்மணர் இந்திரஜித்தை வதைத்ததை கேட்டு முதலில் மிக்க களிப்பை அடைந்தனர். பிறகு அது உண்மையாயிருக்குமா என்று போர்க்களத்தை அடைந்து பிறரால் செய்வதற்கு அரிய அச்செயலை தமது அன்புள்ள நண்பரான லக்ஷ்மணர் செய்ததை கண்கூடாக கண்டு வியப்படைந்தார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 92. ராமர் லக்ஷ்மணரை ஸ்லாகித்தல். உத்தம இலக்கணங்கள் அமைந்த லக்ஷ்மணர் இரத்தத்தால் பூசப்பட்ட தேகத்தை உடையவராய் இந்திரனை வென்றவனான இந்திரஜித்தை கொன்று சந்தோஷமடைந்தார். அதன் பிறகு வெகு வல்லமை தங்கின பராக்கிரமசாலியான லக்ஷ்மணர் ஜாம்பவானுடனும் ஹனுமானுடனும் மற்ற வானரர்களுடனும் ஒன்று கூடி விபீஷணரை பற்றி கொண்டு சுக்ரீவனுடன் அந்த ஸ்ரீராமர் இருந்த இடத்திற்கு விரைவாக வந்தார். பிறகு சுமித்ரா குமாரர் ஸ்ரீராமரை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி இந்திர பகவானிடம் பிரகஸ்பதி போல் தமது தமையனாரோடு அருகில் இருந்தார். வீரராகிய லக்ஷ்மணர் தாம் வந்ததும் மகாத்மாவான ராமபிரானிடம் கடுமையான இந்திரஜித்தின் வதத்தை தமது மழலை சொல்லினால் கூறினார். அப்போது வெகு சந்தோஷத்தோடு விளங்கின விபீஷணர் இளைய பெருமாள் இந்திரஜித்தின் தலையை அறுத்ததை ஸ்ரீராமரிடம் விபரமாக தெரிவித்தார். அந்த மகாவீரரும் இந்திரஜித்து லக்ஷ்மணனால் வதைக்கப்பட்ட பெரும் சந்தோஷ சமாச்சாரத்தை கேட்டு வெகு நெகிழ்ச்சியடைந்து பின்வருமாறு சொல்லலானார். லக்ஷ்மணா, நன்று, நான் உனது வீரச் செயலால் கழிக்கின்றேன். சிறந்த நற்காரியம் செய்தாய். எப்போது இந்திரஜித் மடிந்தானோ அப்போதே நாம் ராவணனை வெற்றி கொண்டோம் என்று கருதுக என்று சொன்னார். பிறகு ஸ்ரீராமர் வெற்றி செல்வத்தால் வளர்ந்துள்ள லக்ஷ்மணரை உச்சி மோந்து அவர் வெட்கப்பட்ட போதிலும் அவரிடம் தாம் வைத்திருந்த அன்பினால் அவரை தமது மடியின் மேல் உட்கார வைத்து இறுகத் தழுவிக்கொண்டு தம்மிடமிருந்து அன்புள்ள சகோதரரான அவரை அடிக்கடி பார்த்தார். பகைவனது அம்பின் முனையால் ரணப்பட்டு பெருமூச்சு விட்டு வருந்தின லக்ஷ்மணரை பார்த்து ஸ்ரீராமர் அதிக வருத்தமடைந்து அவரை விட மிகுதியாக தாம் பெருமூச்சறிந்து
அவரை மறுபடியும் உச்சி மோந்து அவருடம்பை தனது கையால் விரைந்து தடவி கொடுத்து அவரை தேற்றி சொல்லலானார். லக்ஷ்மணா, ஒருவராலும் செய்ய முடியாத மிக்க நன்மையான காரியத்தை நீ இன்று செய்து முடித்தாய். இன்று ராவணனுடைய குமாரன் மடிந்து போனதால் லோக கண்டகனான ராவணனே போரில் மடிந்தான் என்று எண்ணுகிறேன். கொடிய அந்த அரக்கன் வதைக்கப்பட்டான். ஆகையால் இன்று நான் சத்துருக்களை வென்றவனே. வீரனே, கொடிய பாதகனான ராவணனுடைய வலக்கையை இன்று நீ போரில் தெய்வாதீனமாக அறுத்தொழித்தாய். அன்று ராவணனுக்கு பெரும் பிடிப்பன்றோ? விபீஷணரும் ஹனுமானும் இந்திரஜித்தோடு நீ செய்த பெரும் போரில் 3 பகலும் இரவும் பெருங்காரியம் செய்திருப்பார்கள். அவர்களுடைய ஆச்சரியமான வல்லமையினால்தான் அந்த அரக்கன் மடிந்தான். இன்று நான் பகைவர்கள் அற்றவனானேன். ஆயினும் தனது குமாரன் இறந்ததை கேட்டு பெரும் சேனையோடு ராவணன் போர் புரிய கிளம்புவான். அவ்வாறு தனது குமாரனுடைய வதையை கேட்டு மனக்கொதிப்போடு வரக்கூடிய வெல்லுவதற்கு அரிய வல்லமையுடைய ராவணனை நான் சைன்யத்தால் சூழ்ந்து கொண்டு ஒரு நிமிஷத்தில் வதைப்பேன். லக்ஷ்மணா, இந்திரனை வென்ற இந்திரஜித்தையே வதைத்த உனது சகாயம் எனக்கு இருக்கிற வரையில் நான் எவ்வாறு சீதையையும் எனது ராஜ்ய சம்பத்தையும் அடையாமல் இருக்க முடியும் என்றார். ஸ்ரீராமர் இவ்வாறு சொல்லி தமது தம்பியை தேற்றி அவரை அன்புடன் தழுவிக் கண்டு வெகு சந்தோஷத்தோடு சுஷேணனை அழைத்து அவனை நோக்கி பின்வருமாறு சொல்லலுற்றார். பேரறிவுடையவனே, நண்பரிடத்தில் அன்பு காட்டுகின்ற லக்ஷ்மணன் இப்பொழுது அம்புகளால் ரணப்பட்டிருப்பதனால் அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு உரிய சிகிச்சைகளை உடனே செய்ய வேண்டும். லக்ஷ்மணன், விபீஷணர் என்னும் இந்த இருவர் மேலும் தைத்திருக்கின்ற அம்புகளை வாங்கி ரணங்களை உடனே ஆற்றுவாயாக. அவ்வாறே மரங்களை கொண்டு போர் புரிபவர்களான விருக்ஷ வானர வீரர்களில் இப்போரில் எவர்கள் அம்பு முனைகளால் ரணப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் தக்க முயற்சி செய்து சௌக்கியப்படுத்துக என்றார். அவ்வாறு ஸ்ரீராமர் மகாத்மாவான அந்த வானர சேனாதிபதியை பார்த்து சொன்னதும் அவன் லக்ஷ்மணருடைய மூக்கில் சிறந்த ஓஷதியொன்றை வைத்தான். அந்த லக்ஷ்மணர் அதன் வாசனையை மோந்தவுடனேயே சல்லியமற்றவரும் வேதனையற்றவரும் ரணங்கள் பட்ட இடங்களில் கூட பெற்றவரும் ஆயினார். அந்த வானர சேனாதிபதி விபீஷணர் முதலான நண்பர்களுக்கும் வானர வீரர்கள் யாவருக்கும் ஸ்ரீராமருடைய கட்டளையின்படியே வைத்தியம் செய்தான். லக்ஷ்மணர் தமது திருமேனியில் தைத்த சல்லியங்களும் வேதனையும் கொதிப்பும் நீங்கி முன்பு போல் ஒரு நொடியில் சௌக்கியமாகி மகிழ்ந்திருந்தார். லக்ஷ்மணர் முன்போலவே ஒருவித வருத்தமும் இன்றி சௌக்கியமாக எழுந்து உட்கார்ந்திருந்ததைக் கண்டு ஸ்ரீராமரும் சுக்ரீவனும் விபீஷணரும் ஜாம்பவானும் சேனைகளுடனும் வெகுநேரம் சந்தோஷத்தால் கழித்தார்கள். மகாத்மாவான ஸ்ரீராமர் ஒருவராலும் செய்ய முடியாத அக்காரியத்தை லக்ஷ்மணர் செய்ததற்காக அவரை புகழ்ந்தார். இந்திரஜித் மாண்டதை கேட்டு எல்லா வானர சேனாதிபதியும் களிப்படைந்தார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 93. ராவணன் இந்திரஜித்தின் வதையால் சோகப்பட்டு சீதையை கொல்ல முயலுதல். அதன் பிறகு ராவணனுடைய மந்திரிமார்கள் இந்திரஜித்தின் வதையை கேள்விப்பட்டு உண்மை என்று தெரிந்து கொண்டு அந்த செய்தியை ராவணனிடம் வெகு துக்கத்துடன் தெரிவிக்கலானார்கள். மகாராஜரே, நாம் எல்லோரும் உயிரோடு இருக்கும்போதே விபீஷணனை சகாயமாக பெற்ற லக்ஷ்மணன் வெகு வல்லமை தங்கிய இந்திரஜித்தை வதைத்து விட்டான். மகேந்திரனையும் வென்ற வெகுசூரனும் போரில் ஒருபொழுதும் தோல்வி அடையாதவனுமான இந்திரஜித் என்னும் தங்களது புதல்வன் சூரனாக இருந்த லக்ஷ்மணனை போரில் எதிர்த்து அவனை வேண்டிய மட்டும் தனது பானங்களால் வருத்திவிட்டு அவனால் வதைக்கப்பட்டு வெகு உயர்ந்தான வீர சொர்க்கம் சேர்ந்தான் என்றார்கள். ராவணன் தனது புத்திரனான இந்திரஜித் போர்க்களத்தில் மடிந்த வெகு கொடிய சமாச்சாரத்தை கேட்டு சோகம் தாங்காமல் மூர்ச்சையடைந்தான். அந்த அரக்க மண்டவன் வெகு நாழிகைக்கு அப்பால் மூர்ச்சை தெளிந்து புத்திர சோகத்தால் அறிவு தடுமாறி வெகுவாக வருந்தினவனாய் மிகவும் பரிதாபமாக புலம்பலானான். ராட்சச சேனை தலைவர்களுக்குள் முக்கியமானவனே, என் குழந்தாய், மகாரதனே, முற்காலத்தில் தேவேந்திரனையே வென்ற நீ இப்போது எவ்வாறு மானிடனான லக்ஷ்மணனிடத்தில் சிக்கிக் கொண்டாய்? நீ கோபம் கொண்ட மட்டும் போர்க்களத்தில் நிற்பாயானால் உமது பானங்களால் காலாந்தகர்களையும் மந்திரமலையின் சிகரங்களையும் பிளந்தெறிவாயே. அப்படி இருக்க லக்ஷ்மணன் போரில் உனக்கு ஒரு பொருட்டா? நான் யமனுடைய வல்லமையை பாராட்டுகிறேன். ஏனெனில் மகாபாகுவே, அவன் இப்பொழுது உன்னையும் மரணத்திற்கு உள்ளாக்கினான் என்றோ? நீ செல்லும் வழிதான் தேவர்களாயிருப்பினும் வீரர்கள் யாவரும் ஏகும் வழி. எவனொருவன் தனது எஜமானனுக்காக தன் உயிரை இழக்கிறானோ அவன் சொர்க்கலோகம் சேர்கிறான். எல்லா தேவகணங்களும் லோகபாலர்களும் மகர்ஷிகளும் இப்போது இந்திரஜித் மாண்ட சமாச்சாரத்தை கேட்டு இன்று முதல் பயமின்றி சுகமாக தூங்குவார்கள். இந்திரஜித் ஒருவன் இல்லாமையால் இன்று எனக்கு காடுகளுடன் கூடின இந்த பூமண்டலம் முழுவதும் சூன்யமாக தோன்றுகிறது. மலைகுகைகளில்
பிடி யானைகள் கதறுவது போல் இன்று நமது அந்தப்புறத்தில் ராட்சச ஸ்திரீகள் புலம்புவதை நான் கேட்க நேரிடுமே. பகைவர்களை வாட்டுபவனே, உனது இளவரசு பட்டத்தையும் இலங்கையையும் அரக்கர்களையும் தாயையும் என்னையும் மனைவியையும் விட்டு அடா குழந்தையே, நீ எங்கு போயினாய்? வீரனே, நான் யமலோகத்திற்குச் சென்றால் நீ எனது உத்தர கிரியைகளை செய்ய வேண்டியவன். இதற்கு மாறாகவல்லவோ இதற்கு எல்லா காரியங்களும் முடிந்தன. சுக்ரீவன், லக்ஷ்மணன், ராமன் என்னும் இவர்கள் உயிருடன் இருக்கையில் எனது மனச்சல்லையை ஒழிக்காமல் எங்களை விட்டுவிட்டு நீ எங்கு போய்விட்டாய் என்று புலம்பினான். இவ்வாறு பலவிதமாக அரக்கர் தலைவனான ராவணன் புலம்பிக் கொண்டிருந்தபோது புத்திரனை இழந்த சோகமானது அவனுக்கு பெரும் கோபத்தை மூட்டிற்று. இயல்பாகவே வெறும் கோபமுள்ள அந்த ராவணனை புத்திரன் மாண்டதனால் தோன்றிய சோகமானது கோடை காலத்தில் சூரிய பகவானை அவனது கிரணங்கள் உக்கிரமாக்குவது போல் கொடியவனாக்கிற்று. அப்போது அவன் தனது 20 புருவங்களையும் நெறித்து கொண்டு பிரளய காலத்தில் சமுத்திரங்களின் பேரலைகள் முதலைகளால் உக்கிரமாக விளங்குவது போல் விளங்கலானான். கோபத்தால் அவன் கொட்டாவி விட்டபோது விருத்ராசுரனது வாயிலிருந்து புகையுடன் நெருப்பு கிளம்பியது போல் புகையோடு நெருப்பு வெளிப்புறப்படலாயிற்று. குமாரனுடைய வதையால் வருந்தி கொண்டிருந்த அந்த வீரன் கோபப்பரவசனாகி தனது புத்தியால் கொஞ்ச நேரம் ஆலோசித்து உடனே சீதையை வதைக்கலாம் என்று எண்ணம் கொண்டான். இயல்பாகவே சிவந்திருந்த அவன் கண்கள் கோபத்தையால் பின்னும் சிவந்து வெகு பயங்கரமாக எரிந்து கொண்டு விளங்கின. இயற்கையாகவே கொடியவனான அவனது உருவம் கோபம் மிக பெற்று ருத்ரமூர்த்தியினுடைய உருவம் கட்டுவதற்கும் கூடாததாக காணப்பட்டது. நன்றாக எரியும் விளக்குகளிலிருந்தும் எண்ணெய் சுடர் விடுவது போல் கோபத்தால் கொதித்த அவனது கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் விழலாயின. அவன் தனது பற்களை கடகடவென்று கடித்த பொழுது உண்டான சப்தமானது பலிஷ்டர்கள் பெரும் செருக்கை கழற்றி ஆட்டும்போது பலிஷ்டர்கள் பெரும் செக்கை சுழற்றி ஆட்டும் பொழுது உண்டாகும் சப்தம் போல் கேட்கலாயிற்று. பிரளய கால அக்னி போல் அடன்று எந்தெந்த திசையை தனது கண்களிலால் ராவணன் பார்த்தானோ அந்த திசையில் இருந்த அரக்கர்கள் எல்லோரும் பயத்தால் நடுநடுங்கி ஆங்காங்கே பதுங்கிக் கொண்டார்கள். சராசரங்களையெல்லாம் புஜிக்க வேணும் என்ற விருப்பம் கொண்ட அந்தகன் போல் கோபம் கொண்டு எல்லா திசைகளையும் விழுத்து பார்க்கின்ற அந்த ராவணனை அரக்கர்கள் அணுகவும் நடுங்கினார்கள். பிறகு வெகு கோபம் கொண்டிருந்த ராட்சசராஜனான ராவணன் அரக்க வீரர்களை போரில் நிலைநிறுத்தும் பொருட்டு பின்வருமாறு சொல்லலானான். நான் 1000 ஆண்டு ஒருவராலும் செய்யப்படாத வெகு கோரமான கடுந்தவம் புரிந்து ஆங்காங்கு பிரம்மதேவரை சந்தோஷப்படுத்தினேன். எனது தவத்தின் பயனாலும் பிரம்மதேவரது அனுகிரகத்தாலும் எனக்கு அசுரர்களாலாவது தேவர்களாலாவது பயம் ஒருபொழுதும் நேரவில்லை. சூரியனுக்கு ஒப்பான ஒளியோடு விளங்குகின்ற எனது கவசமும் அக்கடவுளால் எனக்கு அளிக்கப்பட்டது. தேவர்களுடனும் அசுரர்களுடனும் செய்த போரில் தேவேந்திரனது வஜ்ராயுதத்தாலும் சக்தியினாலும் கூட அந்த கவசத்தை பிளக்க முடியவில்லை. நான் அந்த கவசத்தை அணிந்து கொண்டு ரதமேறி போர்க்களத்தில் வந்து நின்றால் என்னை வெல்ல யாரால் தான் முடியும்? தேவேந்திரனே நேராக வந்து நின்ற போதிலும் என் முன் நிற்கவும் முடியாதென்றோ? நான் செய்த தவத்தால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மதேவர் தேவாசுரர்களுடன் போர் புரிகையில் எனக்கு ஒரு பெரிய வில்லும் அம்பும் கொடுத்திருக்கிறாரே. பயங்கரமான அந்த வில்லை பெரும்போரில் ராமலட்சுமணர்களை வதைக்குமாறு இன்றைய தினம் 100கணக்கான பேரிகைகளை அடித்து தூக்கிக் கொண்டு வாருங்கள் என்றான். அதன் பிறகு சூரனான ராவணன் தனது குமாரன் வதைக்கப்பட்ட சோகத்தால் பரிதபித்து வெகு கோபமடைந்து சீதையை கொல்ல வேண்டும் என்று தனது புத்தியால் ஆராய்ந்து நிச்சயித்துக் கொண்டான். வெகு கோரமான தோற்றமுள்ளவனும் கொடியவனும் கோபத்தால் சிவந்த கண்களை உடையவனுமான அந்த ராவணன் சீதையை கொல்ல நிச்சயித்துக் கொண்டு அருகிலுள்ள அரக்கர்களை பார்த்து வெகு பரிதாபமாக சொல்லலானான். எனது குமாரன் வானரர்களை வஞ்சிக்கும் பொருட்டு மாயா சீதையை காட்டி வதை செய்ததோ பொய்யானது. நானோ எனக்கு விருப்பமான அச்செயலை உண்மையாகவே செய்வேன். அந்த க்ஷத்ரிய அதமன் மீதே ஆசை வைத்திருக்கும் சீதையை நாசம் செய்வேன் என்று இவ்வாறு தனது மந்திரிகளை பார்த்து சொல்லிவிட்டு கத்தியொன்றை விரைவாக உருவி எடுத்தான். புத்திர சோகத்தால் புத்தி தடிமாறின அந்த ராவணன் வெகு கோபத்தோடு மாலைகளால் அலங்கரிக்கப்பெற்று நிர்மலமான ஆகாசம் போல் விளங்கின அந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு தனது மனைவிமார்களும் மந்திரிகளும் தன்னை சூழ்ந்து வர சீதை இருந்த இடத்தை நோக்கி வெகு வேகமாக கிளம்பினான். அவ்வாறு ராவணன் புறப்பட்ட போது அரக்கர்கள் சிங்கநாதம் பண்ணினார்கள். அன்றியும் அவ்வாறு அவன் கோபம் கொண்டதைக் கண்டு அரக்கர்கள் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு இவ்வாறு பேசலானார்கள். இன்று நமது ராவணனாரை கண்ட மாத்திரத்திலேயே ராமலட்சுமணர் என்னும் அந்த 2 சகோதரர்களும் மிக வருந்துவார்கள். இவர் கோபம் கொண்டு திக்பாலர்களையும் ஜெயித்திருக்கிறாரென்றோ?
சத்துருக்கள் அநேகம் பேர் இவராலேயே போரில் வதைக்கப்பட்டார்களே. நமது ராவணனார் இம்மூலகங்களிலும் உள்ள உத்தம வஸ்துக்களை எல்லாம் கொண்டு வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையிலும் பலத்திலும் இவருக்கு நிகரானவர் இவ்வுலகத்தில் ஒருவருமில்லை என்று இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது ராவணனும் கோபம் மேலிடப் பெற்று சீதையிருந்த அசோக வனதிகையை நோக்கி விரைவாகச் சென்றான். நல்ல புத்திகளை சொல்லும் நண்பர்களால் தடுக்கப்பட்டும் ராவணன் வெகு கோபத்தோடு ஆகாயத்தில் அங்காரகன் ரோகிணியை துரத்துவது போல் அசோகவனத்தில் சீதையை நோக்கி ஓடினான். அந்த அசோகவனத்தில் அரக்க மலந்தையரால் பாதுகாக்கப்பட்டிருந்த குற்றமற்றிருந்த அந்த சீதாதேவியும் சினத்தோடு கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு வந்திருந்த ராவணனை கண்டாள். தான் இருந்த இடத்தை நோக்கி கத்தியுடன் ராவணன் வருவதையும் நண்பர்கள் பலவிதமாக அவனை தடுத்தும் அவன் கேட்காமல் இருப்பதையும் கண்டு சீதை வெகு துக்கமடைந்து பின்வருமாறு புலம்பலானாள். இந்த துர்புத்தி இவ்வளவு கோபத்துடன் என்னை நோக்கி ஓடி வருவதனால் நாதனை உடைய என்னை ஒரு அனாதையை வதைப்பது போல் வதைப்பான். இந்த பாவி நீ என் மனைவியாக வேண்டும் என்று கணவனையே அனுசரித்திருக்கும் என்னை பலமுறை கேட்டுக்கொண்டான். நான் ஒவ்வொரு முறையிலும் அவனை அவமதித்து வந்தேன். இது திண்ணம். என் மீது அவன் அடியோடு மனம் விட்டவனாய் கோபமும் துயரமும் மேலிட என்னை வதைக்கவே இப்போது வருகிறான். ஒரு கால் உடன் பிறந்த புருஷ சிங்கங்களான ராமலட்சுமணர்களை எனக்காக துஷ்டனான இந்த அரக்கன் போரில் இப்போது கொன்றுவிட்டானா? அப்படி இருக்குமானால் எனக்காக அந்த இரு ராட்சசகுமாரர்களும் இன்று மரணமடைந்ததை பற்றி என் பிறப்பை தான் படிக்க வேண்டும். அல்லது அரக்கனான இந்த கொடும்பாவி தனது மகன் மாண்ட சோகத்தால் ஸ்ரீராம லட்சுமணர்களை கொல்ல முடியாமல் என்னைத்தான் இருக்கின்றானா? ஐயோ, முதலில் ஹனுமான் சொன்னதை நான் என் அற்ப புத்தியால் கேளாமல் போனேனே. குற்றமற்ற நான் அவனுடைய முதுகின் மேல் ஏறி அப்போதே போயிருந்தால் பர்த்தாவின் மடியை அடைந்த நான் இப்போது தவிப்பது போல் தவித்திருக்க மாட்டேனே. ஒரு பிள்ளையை மாத்திரம் பெற்ற கௌசல்யை தனது புதல்வன் போரில் மடிந்ததை கேட்டால் மனம் வெண்டு மடிந்து போவாள் என்றே நினைக்கிறேன். அந்த அம்மணி மகாத்மாவான என் கணவரும் உற்பத்தியையும் பால்யத்தையும் யௌவனத்தையும் தர்ம காரியங்களையும் ரூபத்தையும் நினைந்து புலம்புவாள். அந்த உத்தமி தனது புத்திரன் இறந்த துக்கத்தால் ஆசைகள் யாவும் ஒழிந்தனவாய் அவனுக்கு சிராத்தம் கொடுத்து தீயிலாவது குதிப்பாள் அல்லது தண்ணீரிலாவது விழுவாள். கொடிய பாவியான அந்த மந்திரை என்னும் கூனி கேட்டாள். அவளாலல்லவோ கௌசல்யை இவ்வகை துயரங்களுக்கு உள்ளானாள் என்றாள். அந்த சீதாதேவி ரோகிணி நட்சத்திரம் சந்திரனை பிரிந்து அங்காரகனிடம் அகப்பட்டு கொண்டு புலம்புவது போல் அவ்வாறு எளிமையாக புலம்புவதைக் கண்டு அப்போது ராவணனுடைய மந்திரிகளில் வெகு புத்திமானும் நல்லொழுக்கம் உள்ளவனுமான சுபார்ஸ்வன் என்ற அரக்கன் பல அமைச்சர்கள் அந்த ராவணனை தடுத்து கொண்டிருந்த போது பின்வருமாறு சொல்லலானான். தசகிரீவரே, தாங்கள் வைஸ்ரவனருடைய நேரான தம்பியாயிருந்து தர்மம் என்பதை கோபத்தால் மறந்துவிட்டு சீதையை கொல்ல எவ்வாறு கருதுகிறீர்? அரக்கவேந்தரே, வீரரே, தாங்கள் வேதங்களையெல்லாம் ஓதி விரத ஸ்நானம் செய்து எப்போதும் ஸ்வகர்ம அனுஷ்டானத்தில் நிஷ்டையுடன் இருந்து இவ்வாறு பெண்வதை செய்ய எவ்வாறு நினைக்கின்றீர்கள்? மிக்க ரூபத்தோடு விளங்கும் சீதை எப்பொழுதாவது தங்களுக்கு வசமாவாள் என்று நம்பியிருங்கள். இப்போது தங்களுக்கு உண்டாயிருக்கும் கோபத்தை எங்களுடைய உதவியுடன் ஸ்ரீராமரிடம் திருப்புங்கள். கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி திதி ஆகையால் இன்றைய தினமே யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாளை அமாவாசை வெற்றியடையும் பொருட்டு புறப்படுங்கள். வெகு சூரரும் புத்திமானும் அதிரத வீரரும் கத்தியை ஏந்தியவருமான தாங்கள் சிறந்த தேரிலேறிச் சென்று ராமனை வதை செய்துவிட்டு சீதையை அடைவீர்கள் என்றான். துராத்மாவான அந்த ராவணன் தனது நண்பன் சொன்னதை நியாயமான புத்தி என்று ஒப்புக்கொண்டு வீரனான அவன் தனது மாளிகைக்கு திரும்பி அங்கிருந்து புறப்பட்டு தனது நண்பர்களோடு சபைக்குச் சென்றான். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.